மகர லக்ன அன்பர்களே, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அனைத்திலும் உயர்வினை தரக்கூடிய ராஜயோக திசையாக உங்களுக்கு எந்த திசை இருக்கும்? உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தசா எது? எந்த திசை சிறுவயது முதலே வர வேண்டும்? எது உங்களுக்கு சிறப்பினை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிப்பாக லக்னாதிபதி சனி தசை, அதாவது மிக மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சனி எப்பொழுதுமே பாவ கிரகம் என்ற முறையில குரு சுக்கிர தொடர்புகளை பெற்று மிகப்பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ராகோடும் செவ்வாயோடும் தொடர்பு கொள்ளாத சூழல்ல மகரத்திற்கு சனி தசை மகோன்னதத்தை கொடுக்கும். அடுத்ததாக புதன் திசை பாக்கியாதிபதி, அடுத்ததாக மிக மிக முக்கியமாக ராஜயோகாதிபதி சுக்கிரன். இப்படி வரிசையாக லக்ன யோகர்களுடைய திசைகள் வர உள்ள அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பார்கள். சிறு வயது முதற்கொண்டே அவர்களுக்கு அனைத்து அனுகூலங்களும் அனுமானங்களும் எதிர்பார்ப்புகளும் மிக நிறைவாக பூர்த்தியாகும். இதை அனுபவிப்பதற்கு சம்பந்தப்பட்ட லக்னம் பாவத் தொடர்புகளை பெறாமலும் நடக்கிற யோக தசைகள் பாவத் தொடர்புகளை பெறாமலும் இருப்பது மிக மிக அவசியம் என்ற முறையில மேற்சொன்ன தசைகள் வரிசையாக நடக்க உள்ள அன்பர்கள் பெரிய அளவில் கொடுத்து வைத்தவர்களாக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதிகளில் ஒன்றாக இருக்கிறது.